ஹலோ ஆல். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, இந்த வாழ்க்கை எப்படியாவது மாறிடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. நாம் தி கோட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரி மைண்ட்லேருந்து ஒரு கிராஃபை பார்க்க போகிறோம். இந்த கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது கீழ்நிலையில் எதிர்காலத்தை பற்றின விஷன் இருக்கும். இந்த கிராஃபோட ஒய் ஆக்சிஸ், அதாவது மேல்நிலையில் நம்மளோட சந்தோஷத்தின் அளவு இருக்கும். இந்த கிராஃபில் மொத்தம் 4 பிளாட் இருக்குது. இந்த முதல் பிளாட் என்ன அப்படின்னா த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி பிளாட். இந்த பிளாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆறுன்னு ஒரு மனிதரோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த ஆறு அப்படிங்கிற மனிதர் எப்போவுமே நான் ஃப்யூச்சரை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பார். இதனால நம்ம தற்போதைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி எல்லா கஷ்டத்தையும் தாங்கி எப்போவுமே எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார். இதனால் அவர் எப்போவுமே ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்திலையும், ஆங்ஸைட்டி, அதாவது நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிளாட்டோட பேர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி பிளாட். இரண்டாவது பிளாட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் தி கரண்ட் ரியாலிட்டி பிளாட். இந்த பிளாட்டில் இருக்கிற எஸ் அப்படிங்கிற மனிதர் தான் அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்யூச்சரை பற்றி எந்த கோலும் செட் பண்ணிக்கல. இதை ஏன் இந்த கரண்ட் ரியாலிட்டி ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் அவங்க சந்தோஷத்தின் அளவு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எதிர்காலத்தை பற்றி எந்த முன் யோசனையும் இல்லை. இதனால் என்ன ஆகும், எதிர்காலத்தை ஒருவேளை அவங்க வலுவிழந்து வாழ நேரிடும் போது அவங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சாதிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. பிளாட்டை ஏன் தி கரண்ட் ரியாலிட்டி ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோன்னு தெரியாமையே இந்த நிலைமையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ட்ராப், அதாவது இந்த இடத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பிளாட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஸ்பைரல். டி அப்படிங்கிற உதாரணமாக எடுத்துக்கலாம். இவருக்கு எதிர்காலத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. தற்காலத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. எப்போவுமே தான் வாழ்க்கையே இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி புலமுறை மனிதராக இவர் இருக்கார். எதிர்காலத்தை பற்றின சிந்தனையும் இல்லாததுனால இதை ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது பிளாட், அதாவது பெண்டிங் ரியாலிட்டி, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பிளாட். இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா யூ அப்படிங்கிற மனிதரை உதாரணமாக எடுத்துக்கலாம். யூ அப்படிங்கிற மனிதரை போல் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம தற்காலத்தையை பற்றின எந்த புலம்பல்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நம்ம வாழ்க்கையில் எப்படி தற்காலத்தில் சந்தோஷமாக வாழுது, நம்ம தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நோக்கி செலவிடுறதுல நம்ம பெரும்பாலான ஆற்றலை செலவழிச்சிட்டோம் அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிற எதிர்காலத்தை நோக்கி ஓடும் ஓட்டத்தை சரியாக பயணிக்க முடியாது. நம்ம தற்காலத்தில் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நினச்சி எப்போவுமே நன்றி செலுத்தணும், சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாருமே எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறியும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படுறதுக்கு தேவையான காரணங்கள் நிறைய இருக்கும். அதை நினச்சி நம்ம மனநிலையை சந்தோஷமுடையதாக மாற்றிக்கணும். தற்காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, எதிர்காலத்தை நினச்சி ஒரு கோலும் செட் பண்ணணும். குறிக்கோளை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகும் அப்படின்னு நினச்சி நம்ம மனசு இன்னும் நேர்மறையாக மாறும். ஒரு விதத்தில் தற்காலத்தை நினச்சும் நம்ம சந்தோஷமாக இருக்கும், எதிர்காலத்தை நினச்சும் நம்ம சந்தோஷமாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம மனநிலையை நேர்மறையாக ஆக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். பெண்டிங் ரியாலிட்டி, அதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு தற்காலத்தை பற்றின சந்தோஷமான சிந்தனைகளும் முக்கியம், எதிர்காலத்தை பற்றின திட்டமிடுதலும் முக்கியம். நான் ஒரு சமயத்தில் இந்த நெகட்டிவ் ஸ்பைரல் அப்படிங்கிற பிளாட்டில் தான் இருந்தேன். நான் எனக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை நினச்சி சந்தோஷமாகவும் இல்லை, அதே போல் எனக்கு சுற்றி நடக்கிற தற்காலமே சந்தோஷமாக இல்லை, இதில் எதிர்காலத்துக்கான குறிக்கோள் வச்சுக்கணுமா அப்படின்னு நினச்சி எதிர்காலத்தை பற்றின குறிக்கோளும் என்கிட்ட இல்லை. இந்த காரணங்களால் ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலில் நான் மாட்டியிருந்தேன். ஆனால் எப்போ என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ நான் பெண்டிங் ரியாலிட்டியை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லாரும் இப்போது எந்த பிளாட்டில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் எந்த பிளாட்டில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பெண்டிங் ரியாலிட்டி, அதாவது வாழ்க்கையை மாற்றி அமைத்தல் அப்படிங்கிற பயணத்தை நோக்கி பயணிடுறதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த இன்னர் ஜேர்னி அப்படிங்கிற சேனல் மூலமாக நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதே போல் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.